வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்காணலுக்கான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்போஸுக்காக மட்டுமே பதிவிடப்படுது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்திலேருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா, லீடிங் ஏரோஸ்பேஸ் கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பிற்கான தகவல் தான் பார்க்க போறோம். என்ன ரோலுக்காக எடுக்குறாங்க? அதாவது ஆன் ரோல் மற்றும் பெர்மனன்ட் பொசிஷனுக்கான ஆட்கள் இவங்களுக்கு தேவைப்படுது. என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டிப்ளமோல மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், டூல் அண்ட் டை அண்ட் புரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது. ஐடிஐல பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர், மிஷினிஸ்ட், டியூனர் மற்றும் அட்வான்ஸ் சிஎன்சி படிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பொசிஷனுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஹெச்எம்சி, விஎம்சி செட்டார் அண்ட் ஆப்ரேட்டருக்கான பணியிடங்கள் இருக்கு என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேலைக்கான அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 8 வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் வரை இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம். அடுத்தபடியாக அந்த வேலைக்கான சேலரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐடிஐ படித்த ஃப்ரெஷருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் 23,000 உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாகவே இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. இதுவே நீங்கள் டிப்ளமோ ஃப்ரெஷராக இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 27,000 உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும். இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் கம்பெனியுடைய நாம்ஸை பொறுத்து உங்களுக்கான ஹைக் இருக்கும் என்பதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தில் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியுடைய நாம்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மாறுபடும். அடுத்தபடியாக இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஷிஃப்ட் டைமில் நமக்கு தேவையான ஃபுட் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷூவும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸும் இந்த நிறுவனத்தில் அவைலபிள். இந்த நிறுவனத்தில் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும். ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு. இந்த வேலைக்கான நேர்காணல் எங்கே நடைபெறுது, எந்த டேட்டில் நடைபெறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய செப்டம்பர் 13ஆம் தேதி இதற்கான நேர்காணல் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் இதற்கான நேர்காணல் நடைபெறுது. இதற்கான முழு விவரத்தை பார்த்தீங்கன்னா, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா நகர், தண்டலம், சென்னை அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஓனாக டிசிஷன் எடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸின் விதிமுறைகளை பின்பற்றியே இந்த வீடியோவானது பதிவிடப்பட்டிருக்கு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.